உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். ஆமென். கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டாரா எதுவும் சொல்லுகிறது, அதில் அவர் தவற மாட்டார் என்று சொல்லி. பிரைஸ் காட், அல்லேலூயா. செபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவரே கரங்களை மேலே உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுவீராக. உங்களுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், உங்களுடைய வார்த்தைக்காக துதிக்கிறோம், உங்கள் வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய அப்பமாகிய வார்த்தை எங்களுக்கு பிட்டுத்தாரும். எங்கள் கண்கள் திறக்கப்பட, எங்கள் இருதயங்கள் திறக்கப்பட, எங்கள் செவிகள் திறக்கப்பட எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் காட். இங்கே கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார் அப்படின்ட்டு. அல்லேலூயா. தாவீதுக்கு என்ன செய்தார் ஆண்டவர்? உண்மையாய் அவனுக்கு ஒரு ஆணையிடுறார். உன் சிங்காசனத்திலே உன் சந்ததி, உன் பிள்ளைகள் என்றென்றைக்கும் இருப்பார்கள் என்று ஒரு ஆணையிடுறாரா? அது எப்படி ஆணையிட்டார்னு சொல்லப்படுகிறது? உண்மையாய் ஆணையிட்டார் அப்படின்ட்டு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தாவீதுக்கு ஆணையிட்டாரா, அதில் உண்மையாயும் இருப்பேன் அப்படின்னும் நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ தேவன் உண்மையாய் அப்படின்னு சொல்றார். ஸ்தோத்திரம், புரியுதுங்களா? சத்தியமான்னு சொல்றோம்ல, அது போல உண்மையா சொல்றோம்ப்பா அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்றது புரியுதுங்களா? உண்மையா சொல்றோம்ப்பா அப்படின்பல சில காரியங்களை அதுபோல ஆண்டவர் தாவீதுக்கு சொல்லுகிறார், உண்மையாய் நான் உனக்கு ஆணையிடுகிறேன் அப்படின்றார். அப்போ தாவீதுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாக்கை கர்த்தர் கொடுப்பதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவீது தேவனுக்கு உண்மையாக இருந்தான். தாவீது தேவனுக்கு உண்மையாக இருந்தான். அதான் முக்கியம். எதிலெல்லாம் உண்மையாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம தேவனுக்கு உண்மையாக இருந்தா தேவனும் நமக்கு உண்மையாக இருப்பார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பொதுவான பழமொழியாக சொல்லுவோம்ல, நம்ம உண்மையாக இருந்தால் என்ன செய்வாங்க? மற்றவர்கள் நமக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்பாங்க. அதனால தேவனுடைய பார்வையில, தேவனுக்கு முன்பாக, தேவனுடைய காரியங்களில் எல்லாவற்றிலும் நாம் ஒரு உண்மை உள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், தேவன் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் நமக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆணையிடுவார், நம்ம உன்னை கைவிட மாட்டேன், உன்னை மறக்க மாட்டேன், உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன், உன் தலைமுறை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி? உண்மை உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்வார்? பரிபூர்ண ஆசீர்வாதம், ஸ்தோத்திரம், ஆசீர்வதிப்பேன் அப்படி எப்படி சொல்லப்பட்டிருக்கு? நீங்க உண்மையா இருந்து பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை, எல்லா இடங்களிலும் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை அவர் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியும் உங்க வாழ்க்கையில். பிரைஸ் காட், அல்லேலூயா. அப்ப தேவன் எதிர்பார்க்கிற உண்மை, அவன் எந்தெந்த விதத்தில் அவன் உண்மையாய் இருந்தான், அது நம்ம சத்தியத்தை கேட்கிற நாம் ஒவ்வொரு முறையும் சத்தியத்திற்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். சத்தியத்தை கேட்டுட்டு போகிறவர்களா இருக்கக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை கேட்க அநேகர் வந்தார்கள், உபதேசத்தை கேட்டுட்டு போனார்கள். நிறைய பேர் உபதேசத்தின்படி நடக்கல. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உபதேசத்தை நாம் கேட்டுக்கொண்டு போகிறவர்களாக அல்ல, உபதேசத்தை கேட்டு அதை கை கொண்டு நடக்கிறவர்களாக மாற வேண்டும். இந்த வசனத்தை வாசிக்கிறவன், இந்த வசனத்தை கேட்கிறவன், புரியுதுங்களா? இந்த வசனத்தை கை கொண்டு நடக்கிறவன் தான் பாக்கியவான் என்று சொல்லி இருக்கிறார். வாசிக்கிறவன், கேட்கிறவன், கை கொண்டு நடக்கிறவன், புரியுதுங்களா? கை கொண்டு நடக்கும் போதுதான் அவனை வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார் அவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லி. அப்ப நம்ம பாக்கியவான்களாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக மாறணும்னா வேதத்தை நாம் கை கொண்டு நடக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்போ உண்மை நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிக்க கூடியது. தாவீதனுடைய காரியத்தில் உண்மை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவன் தேவனுடைய வீட்டிலே உண்மை உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. தேவனுடைய வீட்டிலே உண்மையுள்ளவராயிருந்தான். அதற்கு நான் ஒரு வசனத்தை வாசித்து பின்பு நாம் தாவீதனுடைய சம்பவத்துக்கு வருவோம். என்னாகமம் புஸ்தகம் 12:7 வாசிங்க பார்ப்போம். என்னாகமம் 12:7 வேகமா.
என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். என் வீட்டிலே எங்கும் அவன் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. தேவனுடைய சபையிலே, தேவனுடைய சபையின் நடுவிலே அவனை குறித்து குற்றம் சாட்டப்படும் போது மனிதர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். நல்லா கவனிக்கணும். யார் குற்றம் சாட்டுறா? மனிதர்கள் குற்றம் சாட்டுறாங்க. ஏமா அந்த பக்கம் அப்படியே முடி உலாத்திட்டு கையில் எடுத்துருங்க. அந்த பக்கம் மனிதர்கள் என்ன செய்யறாங்க? குற்றம் சாட்டுறாங்க. ஆனா தேவன் நல்லா கவனிங்க, அவனை பார்த்து சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. அல்லேலூயா. என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவன். அப்ப தேவனாலே நற்சாட்சி பெறுகிற ஒரு சாட்சி தான் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. நம்ம தேவனுடைய வீட்டிலே, தேவனுடைய சபையின் காரியங்களிலே நாம் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம் என்றால் தேவன் நமக்கு உண்மை உள்ளவராய் இருப்பார். ஏன்னா நம்ம ரட்சித்ததே சபையில வைப்பதற்கு தான். புரியுதுங்களா உங்களுக்கு? ரட்சித்து சபையில தான் என்ன பண்றா? தேவ சேர பின்னாடி தள்ளி போடுங்க. நல்லா தெரியும், பின்னாடி தள்ளி போடுங்க. அல்லேலூயா. தேவன் நம்மளை ரட்சிப்பதே எதற்கு? சபையில கொண்டு வந்து வைத்து சபையிலே நம்ம ஒரு மனவாட்டியா உருவாக்கி ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொள்வதற்கு. இந்த ஒரு அறிவு, இந்த ஒரு எண்ணம் விசுவாசிகளுடைய வாழ்க்கையை விட்டு, இருதயத்தை விட்டு எப்ப பிரியாம இருக்கிறதோ, எப்ப அது விலகாம இருக்கிறதோ, தேவனோடும் தேவனுடைய சபையோடும் ஐக்கியப்பட்டு இணைந்திருக்கிறவர்கள். கிறிஸ்து இயேசு சபைக்கு தலையாக இருக்கிறார். நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம் சொல்லப்படுது? அவருடைய அவயங்களாக இருக்கிறோம், அவருடைய அங்கங்களாக இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. தேவன் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார் சொல்லப்படுது. புரியுதுங்களா உங்களுக்கு? சபையிலே தேவன் உலாவுகிறார், சபையின் நடுவிலே தேவன் இருக்கிறார். சபையை ஆண்டவர் வரும்போது எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். அப்போ எல்லாமே சபைக்காக தான் தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதித்தாராம். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. தன் சுய ரத்தத்தினாலே சபையை சம்பாதித்தார். ரத்தம் சிந்தினதே திருச்சபை ஏற்படுத்தும்படி. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய இந்த திருச்சபைக்குள்ளாக கூடி வருகிற விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய வீட்டின் மேலே எவ்வளவு உண்மையா இருக்கிறோமோ அவ்வளவாக தேவன் சாட்சி கொடுக்கும்படி இருக்க வேண்டும். அந்த சபை நடுவிலே அவனை குற்றப்படுத்தும் போது, மோசேயை குற்றப்படுத்தும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, அவன் என் வீட்டில். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. அவனுடைய வீட்டில் எப்படி இருக்கிறான்? எனக்கு இது ஒரு சபை, மனாந்தரத்துல தான் போறாங்க அவங்க, ஆனா அது சபை, தேவனுடைய வீடு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது ஒரு கட்டடமா ஒரு பில்டிங்கா இருந்தாலும் தேவனை ஆராதிக்கிற வரைக்கும், நம்ம கூடி வர வரைக்கும் இது தேவனுடைய வீடு, இது ஜெப வீடு. கரங்களை வைத்து அல்லேலூயா. அந்த கணம், அந்த உண்மை, அந்த நேசம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு தேவன் உண்மை உள்ளவராகவே இருப்பார் எப்பொழுதும். அந்த நேசம் இருக்கிறவர்களுக்கு அவர் உண்மை உள்ளவர் தான். ஏன்னா அவருடைய சுயரத்தாலே சம்பாதிக்கப்பட்ட சபை, அவர் வரிக்கு ஆயத்தமாகிற ஒரு சபை. அதுல நீ ஒரு அங்கம், நீ ஒரு அவயம். அதை எந்த அளவுக்கு நீ முக்கியத்துவப்படுத்தி, எந்த அளவுக்கு நாம் கனப்படுத்தி வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? உனக்கு உண்மையுள்ளவர்களாக அவர் இருப்பார். எனக்கு தெரிந்து, என் வாழ்க்கையும் சேர்த்து சொல்லுகிறேன், எனக்கு தெரிந்து நான் பார்த்த வரைக்கும் சபையிலே உண்மையுள்ளவர்களாய் இருந்தவர்களை தேவன் ஒரு நாள் கைவிட்டதாகவே இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய சபை என்று எண்ணி யாரெல்லாம் சபையில உண்மை உள்ளவர்களாக இருந்தார்களோ, அல்லேலூயா, சபையை நேசிப்பது, சபையை தேடி வருவது, சபையோடு ஐக்கியமாக இருப்பது, சபையோடு இணக்கமாக இருப்பது, சபை கூடி வருகிறதை விட்டு விடாதிருப்பது, எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் சபையை கோபித்துக் கொள்ளாதது, சபையின் மேல குற்றம் சாட்டாதது, சபைக்கு மேல ஏதாவது எதிர்மறையான விமர்சனங்களை போடாது. அதெல்லாம் போடும்போது தேவன் மேல போடுகிறதாக மாறும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதெல்லாம் செய்யாதபடி சபையின் மேல ஒரு பாரம், ஒரு அக்கறை, சபைக்குள்ள, தேவனுடைய சபைக்குள்ள குறைகள் காணப்படும் போது கூட, ஆண்டவரே உம்முடைய சபையாயிற்றே, இப்படிப்பட்ட குறைகளை நாங்க பார்க்கிறோமே, இந்த மாதிரி குறைகள்லாம் திருச்சபையில் இருக்கக்கூடாது என்று கண்கலங்கிற இருதயம்,
கண்ணீர் வடிக்கிற ஒரு இருதயம், இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் பார்க்கும்போது அந்த காரியத்தின் மேலே அவர் உனக்கு எப்போ உண்மையுள்ளவராகத்தான் இருப்பார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதே வேளையில சபையை துச்சமாய் நினைத்தவர்கள், சபையை நேசிக்காதவர்கள், சபைக்கு விரோதமாய் கை உயர்த்தினவர்கள், சபைக்கு விரோதமாய் பேசினவர்கள் யாரையும் ஆண்டவர் விட்டு வைத்ததே இல்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவர்களை தேவன் யாரையும் அவர்களை விட்டு வைத்ததே கிடையாது. அவங்க வாழ்க்கையை நிர்மூலமாக்கி இருக்கிறார். சபை நடுவிலேயே தண்டித்திருக்கிறார். சபை நடுவிலேயே கடுமையான காரியங்களை செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சொல்லுங்க, நல்ல கரங்களை வைத்து நல்ல முழு பலத்தோடு சொல்லுங்கப்பா. இப்ப சபையை நேசிக்க, சபைனாவே என்ன வந்துருது, மைண்டு வந்துருதுன்னா போதகர் மேல வந்துருது. எங்க மேல உங்களுக்கு என்ன வந்துருது? இவரோட ஏன் வீடா இது? சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த எண்ணம் இருந்தாலே நீ விசுவாசியும் கிடையாது. உண்மையான ரட்சிப்பு பெற்ற ஒரு விசுவாசி கிடையாது. எங்களுக்கு பொறுப்பு இருக்குது, நாங்க கண்டிப்போம், நாங்க விசாரிக்க தான் செய்வோம், புத்திமதி சொல்ல தான் செய்வோம், ஒழுங்குபடுத்த தான் செய்வோம், சத்தியத்தை போதிக்க தான் செய்வோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, நேசிக்க வேண்டிய இடத்துல நேசிப்போம், அன்பு கூர்ற வேறு இடத்துல அன்பு கூறுவோம், கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிப்போம். பிரைஸ் காட், அல்லேலூயா. தேவனுடைய வீடாக எண்ணி நம்ம நேசிக்கிற ஒரு இருதயம், சபை 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 சபைன்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா? அவங்கள ஒரு நாள் ஆண்டவர் அவர்களை கைவிட மாட்டார். அவர்களுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருப்பார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த இருதயம் இருந்துகிட்டே இருக்கணும். பிரைஸ் காட். சபையின் மேல நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு இருதயம், ஒரு ஈடுபாடு நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். வேற சில சபைகள்ல ஊழியத்துக்கு வந்த பிறகு கூட வேறு ஒரு சில சபைகளுக்காக நான் ஏதாவது உதவி செய்ய போகும்போதோ சப்போர்ட் பண்ணும் போதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். தேவன் நம்ம சபையை ஆசீர்வதித்திருக்கிறார். பல நேரங்களில் பார்த்துருக்குறேன். இந்த கடந்த 2 வருடத்துக்கு இந்த போன வருஷத்துல கூட திடீர்னு சொல்லி அவர் வாடகை ஏற்றுறதுக்கு ஓனர் முயற்சி செய்கிறார். வாடகை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சீரியஸாக பேசி எல்லார்ட்டையும் இது பண்ணுறாரு. இப்போ கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 70,000 ரூபாய் வாடகை ஏற்றிட்டார். இதே சைஸு தான், இதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் கீழே. இதை விட இந்த பால்கனிலாம் வராது, கிட்டத்தட்ட ஒரு 5 அடிக்கு 40 வராது, 5க்கு 40 அங்கே கீழே இருக்காது. அது உள்ள அனலாக தான் இருக்கும், அடப்பான இடம் தான். கீழே கிரவுண்டு இருக்குது, வெளியில் ரோடு இருக்க ஒழிய இதனுடைய வசதி அதில் இருக்காது. தூணு மற்ற சிரமங்கள் நிறையா இருக்குது. ஆனால் அதுக்கு 70,000 ரூபாய் வாடகை. பிரைஸ் எல்லாம் அந்த கீழே இருக்கிற இடத்துக்கு அப்படியே. அப்போது எனக்கு ரொம்ப நம்ம இடம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம், அந்த நேரத்தில் இவரும் வாடகை ஏற்றுறோம்னு பேசி ரொம்ப சீரியஸாக இது பண்ணுறாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். பிரைஸ் எல்லாம் அந்த ஒரு சூழ்நிலையில் இன்னொரு திருச்சபையில் வாடகை ரொம்ப அதிகமாக்கிட்டாங்க. இன்னொரு இடத்துல ரொம்ப வாடகை அதிகமாகிட்டாங்க. அப்போ ஏற்கனவே எனக்கு பழக்கம் இருக்கிறனால நான் சொன்னேன், நான் போய் பேசுகிறேன், வாடகை குறைச்சி பேசுகிறேன், எங்களால் முடியாது, 3 வருஷத்திற்கு வாடகை எங்களுக்கு குறைச்சி தரணும் அப்படின்னு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த போதர் இடத்துல சொல்லும்போது சரின்னு சொன்னார். சரி, நீ போய் பேசி பாரு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு ஓனர் இடத்துல போய் காரியங்களை சொல்லி அதுக்குரிய விவரங்களை சொல்லி, ஏன் நாங்கள் 3 லட்சத்துக்கு கேட்குறோம், எங்களால் இதுக்கு மேலே முடியாது, வாடகை ரொம்ப அதிகமாக நீங்கள் இருக்கு, முடியாது, இதுக்கு மேலே எங்களால் இந்த லெவலுக்கு மேலே எங்களால் கொடுக்க முடியாது, என்னென்ன சிரமங்கள் இருக்குது அதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த போதகர் என்கிட்ட சொல்லலை. ஆனால் நான் எல்லாம் டீட்டெயிலாக பொதுவாக இருக்கிற சபையின் சூழ்நிலைகளை நம்ம மனதில் கருத்தில் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த சிரமங்களை எல்லாம் சொல்லி அது அக்கறை நான் போகணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் திருச்சபை என்பது நமக்கு ஒரு லிங்க் இருக்கு. நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு சின்ன முயற்சிகள் எடுத்து பார்ப்போம். சொல்றது விளங்குதா? உங்களுக்கு கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அது மாதிரி சபைக்காக, சபையின் காரியங்களுக்காக தேவன் பரிந்து பேசுறாராம். நாமும் சபைக்காக, சபையின் காரியங்களுக்காக எல்லா இடத்திலும் பரிந்து பேசி நிற்கிறவர்களாக இருக்கணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, நேசித்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த சூழ்நிலையில நான் பேசி முடிக்கும் போது கடைசியில அவர் ஒத்துக்கிட்டார். ஆச்சரியம். சரின்னு சொல்லி பெரிய தொகையை கேன்சல் பண்ணி 3 வருஷத்துக்கு ஒத்துக்கிட்டார். அந்த சூழ்நிலை தான் நம்ம இடம் பார்த்துட்டு இருக்கிறோம். இங்கேயும் இந்த பேச்சு போயிட்டு இருக்கு. அப்போ ஓனர்கிட்ட வரும்போது, கவனிக்கிறீங்களா, தூங்கக்கூடாது, ஒரு மாதிரி கோரக்கூடாது, 1 hour தான், சண்டே ஒரு நாள் தான் வரீங்க, நானும் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஏதோ ஒரு ஆள் மக்கர் பண்ணுறாங்க. ஸ்தோத்திரம். கொஞ்சம் கவனிங்க, ஒரே நாள் தான், வார்த்தை கேளுங்க, கடமைக்கு வந்து உட்காந்து போகக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசுகிறார் கொஞ்சம் கவனித்து கேளுங்க. பிரைஸ் எல்லாம். ஆமாம், வெளியிலலாம் போய் தூங்குறோமா வேலை செய்யும் போது, தேவ சமூகத்தில்
அப்படி செய்யக்கூடாது. நல்லா கவனிச்சு, நல்ல ஒரு ஆர்வமாக வார்த்தையின் மேலே கவனம் வைங்க. ரைசலா நல்ல சத்தமாக கரங்களை உயர்த்தி கத்த நல்லவர். அல்லேலூயா. முடிச்சு வந்து அதுக்கப்புறம் தான் ஒரு 2-3 மாசத்துல அப்புறம் அப்படியே ஒரு 2 மாதம் அது வரைக்கும் அவர் அப்படியே பேசிகிட்டே இருக்கிறார். ஆனால் அமைதியாக இருந்தார். அப்புறம் கூப்பிட்டார், இல்லை வாடகை நீங்கள் ஏற்றி தான் கொடுத்து ஆகணும் அப்படின்ட்டார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ நான் முன்னாடி சொல்லும்போது ஒரு தடவை சொன்னேன், என்னால் அவளை முடியாதுன்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு வந்துடுவான்னு தைரியமாக சொல்லிட்டு வந்துட்டார். ரொம்ப பெரிய அளவெல்லாம் என்னால் வாடகை கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பிரைஸலாக. அப்புறம் அதுக்கு அடுத்த மாதம் போகும்போது, சரி என்னதான் தரீங்க சொல்லுங்கள் அப்படின்னு பேசும்போது 40,000 ரூபாயில் முடித்தார். என்னாட்டி எக்கச்சக்கமாக ஏற்றி விட்டுருப்பார். அப்போது கர்த்தர் நம்ம இன்னொரு இடத்துல போகும்போது அவர் சொன்னார், எல்லாத்த விட உங்களுக்கு தான் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்குறேன், அதனால் நீங்கள் என்னமோ தெரில உங்களுக்கு கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். எல்லாத்த விட உங்களுக்கு தான் கம்மி சாமி, பார்த்துக்கிறங்க, இதுக்கு மேலே என்னால் குறைக்க முடியாது அப்படின்னாரு. நான் இன்னும் குறைச்சி கேட்டேன், இல்லை அதுக்கு மேலே குறைக்க முடியாது அப்படின்னாரு. எல்லாமே டோட்டல் அவருக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா இடம் இருக்கு. அப்போ ஆண்டவர் நம்ம ஒரு காரியத்தை போய் இன்னொரு சபைக்காக செய்யும்போது நமக்கு ஒரு காரியத்தை செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நான் பல நேரங்களில் பார்த்துருக்குறேன், ஆரம்ப நாட்கள் இருந்தே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் சபை ஊழியம் தொடங்குவேன், ஒரு சபை போதகராக வருவேன்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அப்போவே உபவாசம் 40 நாள் இரவும் பகலும் சபையினுடைய பரிசுத்தத்திற்காக அப்படின்னு உபவாசம் பண்ணி, சபை தேவனுடைய வரிக்கு ஆயத்தமாகணும்னு உபவாசம் பண்ணி ஜெபிச்சேன் விசுவாசியாக இருக்கும்போதே. ஸ்தோத்திரம். விளங்குதான் உங்களுக்கு? இன்னைக்கெல்லாம் யார் சபைக்காக மன்றாடுறா? யார் சபைக்காக உபவாசம் போட்டு ஜெபிக்கிறான்? யார் சபைக்காக நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கிறான்? ஸ்தோத்திரம். வந்து வேலை செய்கிறது மாத்திரம் அல்ல, ஜெபம். வேலை செய்கிறத விட ஜெபம் அதிகம், அதை விட 10 மடங்கு அதுக்கு அதிக வேல்யூ. சபையில் வேலை செய்கிறத விட சபைக்காக ஜெபிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது 10 மடங்கு வேல்யூ அதிகம். கையை வைத்து நல்லா சத்தமாக சொல்லுங்கள், ஜெபம் அதிகமாக திருச்சபைக்காக பண்ணணும். அதுவே நீங்கள் சபையை நேசிக்கிறதுக்கு அடையாளம். இருக்கிறதுலையே பெரிய, நீங்கள் எல்லாத்த விட ஒரு பெரிய காரியம் ஒன்று செய்கிறீர்கள் என்றால், திருச்சபைக்காக கண்ணீரோடு தேவ சமூகத்தில் மன்றாடுகிறீர்கள் என்றால், அது நீங்கள் தேவனை உண்மையாய் சபையை நேசிக்கிறதுக்கு அடையாளமாக இருக்கும். ஸ்தோத்திரம். அந்த தாவீதினுடைய காரியத்துக்கு வருவோம். 132. ஏன்னா அந்த 3 காரியங்களையும் தாவீதினுடைய சம்பவத்திலிருந்தே நான் சொல்ல விரும்புகிறேன். 1வது வசனத்திலிருந்து வாசிங்க 5 வரைக்கும். கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணுமட்டும். அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணுமட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை. என் வீடாகிய கூடாரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை. என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இதுதான் தாவீதினுடைய ஆலயத்தை நேசித்த காரியம். அவன் ராஜாவான உடனே அவனுக்கு ஒரு மனதில் என்ன வருது பாருங்க, கூடாரத்தில் இருக்கிற திருச்சபை. சபை எதில் இருக்கு? கூடாரம், டென்ட் கொட்டாயில் இருக்கு. அதுதான் ஆராதிக்க போகிற இடம். அப்போ தேவனுடைய ஆலயம் ஒரு டென்ட்லையா இருக்கிறது, ஒரு கூடாரத்திலையா இருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டாமா? அப்பா இன்னொன்னு சொல்றான், நான் ஆலயத்தை கட்டுற வரைக்கும் என் வீடாகிய கூடாரத்துக்குள் நான் போக மாட்டேன், படுக்கையின் மேல் ஏறி கட்டளையின் மேல் ஏறி படுக்க மாட்டேன், என் கண்களுக்கு நித்திரையும் வர விட மாட்டேன். என் தேவனுடைய ஆலயம், என் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை நான் கட்டி முடிக்கும் வரைக்கும் சொல்லி உடன்படிக்கை பண்ணி தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணினான். கையை வைத்து நல்ல சத்தமா சொல்லு. அதான் அந்த தேவனுடைய வீட்டை குறித்து, சபையை குறித்து, தேவனுடைய அந்த ஆலயத்தை குறித்து அவனுடைய நேசம், அவனுடைய பற்று, அவன் ராஜ்யத்தை விட, அவன் ஸ்தானத்தை விட, அவனுடைய வீட்டை விட, அவன் எல்லாத்தையும் விட அது பெரிய மதிப்பாக அவன் கருதினான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் ஆணையிட்டு பொருத்தனை பண்ண. அதான் ஆண்டவர் அவனுக்கு ஆணையிடுறார், உனக்கு நான் என்ன செய்வேன், உண்மையாய் இருப்பேன் அப்படின்னு அவனுக்கு நான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறேன். அப்படி தேவனுடைய வீட்டில் நல்லா கவனிங்க, தேவனுடைய வீட்டின் காரியத்தின் மேலே நாம் நல்ல கரிசனை உள்ள ஒரு இருதயம் உங்களுக்கு உண்டாக வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அது வந்தா உங்களுக்கு நல்லது. உங்க மனதளவில் தேவனை நேசிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நான் அடிச்சு சொல்லுவேன், அவர்கள் சபையை நேசிக்க தான் செய்வார்கள். தேவனை உண்மை உத்தமமா நேசிக்காதவர்கள் சபையை நேசிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வராது.
அறகுறையான விசுவாசி, அறகுறையா தேவனை தேடுகிறவர்கள், தேவனோடு ஒரு நல்ல இணக்கம் இல்லாதவர்களுக்கு சபையின் மேல ஒரு பற்றுதலோ நேசமோ வராது. தேவ பயம் உள்ளவர்கள், தேவனை உண்மையாய் நேசிக்கிறவர்களுக்கு தேவ சபையின் மேல கண்டிப்பான ஒரு பற்றுதலும் ஒரு ஆர்வம் வரும். கண்டிப்பா வரும். நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா. இல்லைன்னா வராது. ஸ்தோத்திரம். அந்த தூரமா இருக்கிறவர்களுக்கு என்ன சொன்னாலும் வராது. அப்ப முதல் தேவனை நேசிக்கிறவர்களுக்கு தான் இந்த காரியமே வர ஆரம்பிக்கும். அப்ப தேவனுடைய சபை கூடி வருகிறது, ஐக்கியம், அந்த சபைக்காக ஜெபிப்பது, புரியுதுங்களா? சபையோடு இணைந்து பணி செய்வது, ஊழியம் செய்வது, தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சபையின் விரிவாக்கத்துக்காக பிரயாசப்படுவது, வளர்ச்சிக்காக பிரயாசப்படுகிற எல்லோரையும் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர்களுக்கு தேவன் உண்மை உள்ளவர்களாக இருப்பார். கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமா சொல்லு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தினமும் ஜெபத்தில் நினைக்க வேண்டும். தினமும் இதன் மேல தானாக ஒரு மனம், எண்ணம் நமக்கு உண்டாக வேண்டும். எந்த விஷயத்துல தேவன் உங்களுக்கு உணர்த்துகிறாரோ அந்த விஷயத்துல நீங்கள் சபை திருச்சபையின் மேலே, தேவனுடைய திருச்சபையின் மேல உண்மையா இருக்க வேண்டும். முதல் நமக்கு கொடுக்கப்பட்ட சபையின் மேல உண்மை. இரண்டாவது, எல்லாமே தேவனுடைய திருச்சபை. எங்கெல்லாம் ஊழியங்கள் நடக்கிறதோ அதெல்லாம் தேவனுடைய ஆலயம் தான், தேவனுடைய வீடு தான். அதெல்லாம் நம்ம நேசிக்கணும். எல்லாமே தேவனால காக்கப்படணும் அப்படின்ற ஒரு நேசம், உண்மை நமக்கு உண்டாக வேண்டும். இரண்டாவது தாவீதுக்குள்ள காணப்பட்ட காரியம் பாருங்க. அவன் தேவனுடைய வீட்டிலே உண்மையுள்ளவனாய் இருந்தது மாத்திரமல்ல, இரண்டாவது 101வது சங்கீதம், அவன் வீட்டில் உண்மையுள்ளவனாக இருந்தான். தேவனுடைய வீட்டில் உண்மையா இருந்தது போல தன்னுடைய வீட்டில் அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். 101ஆம் சங்கீதம் 2வது வசனம். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர். என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அலையில சொல்லு. அப்போ ஆலயத்திலே உத்தமமா நடப்பது மாத்திரம் அல்ல, தேவனுடைய வீட்டை நேசிப்பது மாத்திரம் அல்ல, தேவனுடைய வீட்டின் காரியங்களிலே நாம் அக்கறை செலுத்துகிறவர்களாக மாத்திரம் அல்ல, நமது வீட்டிலும் நாம் உத்தமமாக இருக்க வேண்டும். அதை கர்த்தர் விரும்புவார், அதை கர்த்தர் பார்ப்பார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உங்க வீட்டிலேயும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் வீடு சபையில ஒரு ஆளாகவும் வெளியில ஒரு ஆளாகவும் இருக்கக்கூடாது. இங்க பரிசுத்தாவி, வீட்டுல போனா பொல்லாதாவி அப்படின்னு இருக்கக்கூடாது. ஹலோ, விளங்குதா? சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க. உன் வீட்டிலே உண்மை தேவை. உன் வீடு ஒரு குட்டி திருச்சபையை போல இருக்கணும். அங்க வீட்டுக்குள்ள ராப் பாடலும், சினிமா பாடல்களும், ஜெபம் இல்லாத காரியங்களும், தேவனை தேடாத விஷயங்களும், சண்டை சச்சரவுகளும், குழப்பங்களும், ஒழுக்கம் இல்லாத காரியங்களும், வீட்டை விசாரிக்காத காரியங்கள், பிள்ளைகளை நடத்தாத காரியங்கள், அப்ப இதெல்லாம் இருக்கக்கூடாது. வீட்டை விசாரிக்கிறவர்களாக இருக்கணும். இங்க தேவனுடைய ஆலயத்தை, தேவனை நேசிக்கிறவர்கள், தேவனுடைய வீட்டை நேசிக்கிறவர்கள் தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய வீட்டிலும் அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். உங்க வீட்டில் நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உன் குடும்பத்துக்கு நீ உண்மையா இருக்கணும். வெளியிலே சொல்லுங்க பாப்போம். உன் வீட்டிலே ஜெபம் இருக்க வேண்டும். உன் வீட்டிலே வேத தியானங்கள் இருக்க வேண்டும். தனி ஜெபங்கள் இருக்கணும், குடும்ப ஜெபங்கள் இருக்கணும், வேத வாசிப்பு தியானங்கள் உன் வீட்டிலே காணப்பட வேண்டும். துதி சத்தம் உன் வீட்டிலே கேட்கப்பட வேண்டும். தேவனுக்கு பிரியமான விஷயங்கள் உன் வீட்டில் என்ன செய்யப்பட வேண்டும்? நடக்கப்பட வேண்டும். அந்த இடத்திலும் உண்மையா இருக்கிறையா? சொல்லுங்க. இங்க வந்து அல்லேலியா போடுறோம், ஆடுறோம், பாடுறோம், கையை உயர்த்துறோம், ஐச்சங் லாம்சங்கெல்லாம் பண்றோம், எல்லா ஜெபத்துக்கு வரோம் போறோம், அதெல்லாம் நல்லது, அது உண்மை, அது செய்யணும்ன்றார் ஆண்டவர். அதே பாணி தான் எங்க இருக்கணும்? உன் வீட்டிலேயே நீ உண்மையா இருக்க வேண்டும். வீட்டை விசாரிக்காம, வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தாம, வீட்டு காரியங்கள் மேல கரிசனை இல்லாமல் நாம் காணப்படக்கூடாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வீட்டில் உண்மை தேவை. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது, மன்னிப்பது, புரியுதுங்களா உங்களுக்கு? ஜெப வாழ்க்கை. வீட்டில் ஜெபமே இல்லாத ஒரு அனுபவம் இருக்கக்கூடாது.
உன் வீட்டிலே எப்படி இங்க ஆலயமா இருக்கிறதோ உன் வீடும் ஒரு ஆலயம் போல. அதாவது சில பேர் வீடை பார்த்தீங்கன்னா ஆலயத்தை விட சபை, இந்த ஆலயத்தை விட வீடு தான் பெரிய ஆலயமா இருக்கும். எந்த நேரம் என்ன இருக்கும் அங்க? அதிகமான ஜபங்கள், பாடல்கள், தேவனுக்கு பிரியமான விஷயங்கள், இப்படிப்பட்ட அதிகமான காரியங்களை தன்னுடைய வீட்டில் எந்த நேரம் செய்து கொண்டிருப்பாங்க. தம்பி ராஜா, கட்பீஸ் ராஜா இருக்கிறாப்ல, அவர் கடையில் போனால் காலையில் அவங்க கடையை திறந்தோன்னே பாடல் போட்டு விட்டுருவாங்க. பெரிய பெரிய வியாபாரிகள் யாரோ வந்து போயிட்டு தான் இருப்பாங்க. அதை பற்றிலாம் அவங்களுக்கு, ஏன்னா ஒரு உலகத்தான் இந்து பாடல் போடுறதுக்கு வெக்கப்படலை. அப்படிங்கும்போது தேவனுடைய பாடல் போடுறது மெயில்ட்டு ஆண்டவர் பாடல் பாடிக்கிட்டே இருக்கும். காலையிலேருந்து மாலை வரைக்கும் என்ன செய்யும்? பாடல் ஒலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம தேவனுக்கு உகந்ததை நாம் செய்யும் போது கர்த்தருடைய இரக்கம் நம்ம மேல காணப்படும். ஐயா உயர்த்தி சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய விஷயங்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவன் இடைப்படுகிற வார்த்தைகளை தான் நான் உங்கள் மத்தியில வைக்கிறேன். எப்பவுமே கவனித்துக் கொள்ளுங்க. நல்லா கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுறார் அப்படின்னா அதை நீங்க கவனிக்கணும். மண்டையில வாங்காம, ஒரு உணர்வே இல்லாம என்னமோ அப்படின்னெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு பயபக்தி வேணும். வீட்டு காரியத்தில் ஒரு உண்மையாய் நடக்கிறதுக்கு, ஒழுங்குபடுத்துவதற்கு உங்க வாழ்க்கையை நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். என்ன சத்தமே வரமாட்டேன். நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா. ஆமா, ஏன்னா அநேக வீடுகளில் ஜெபம் கிடையாது, தனி ஜெபம் கிடையாது, குடும்ப ஜெபம் கிடையாது. அங்கே வீட்டில எல்லாம் வேதத்தை எடுத்து வாசிக்கிற அனுபவங்கள் கிடையாது. அங்க கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிப்பது கிடையாது. வீட்டில் உண்மையாய் விசாரித்து நல்லது கெட்டது பிள்ளைகளை உடைய காரியங்களை கவனிப்பது. என்ன செய்யறாங்க? பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா பெற்றோர்களை கவனிப்பது, அப்பா அம்மாவை கனப்படுத்துவது, ஒழுங்கு என்ன ஏதுன்னு வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துவது. பெற்றோர் இருக்கிறாங்கன்னா பிள்ளைகளை கவனிப்பது, ஒருவருக்கொருவர் விசாரிக்கிற காரியங்களிலே, கிரமமாய் குடும்பத்தை நடத்துகிற காரியங்களிலே, எல்லா காரியங்களும் எனக்கு தெரியாது, நீ என்னமோ செஞ்சுக்கோ, இது என்ன தேவைன்னு அது எனக்கு தெரியாது, நீ ஏதோ செஞ்சுக்கோ. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சொல்றது விளங்குதாங்க? என்ன ஏது, என்ன தேவை, என்ன வீட்டுக்கு பிரச்சனை, என்ன காரியம் அப்படின்னு ஆராய்ந்து தெரிந்து அதுக்குரிய எல்லா விஷயங்களும் குடும்ப காரியத்தில் என்ன செய்யணும்? ஒருவருக்கொருவர் நின்று செய்யக்கூடியவர்களா இருக்கணும். இது கேட்டால் தெரியாது, அது கேட்டாலும் தெரியாது, எது கேட்டாலும் தெரியாது அப்படின்றதெல்லாம் ஒரு ஒழுங்கின்மையான காரியமா இருக்கும். எனக்கு தெரியாது, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க சில பேர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இப்படி சொல்லக்கூடாது. எல்லா காரியங்களும் என்ன பண்ணணும்? விசாரித்து கிரமமா உண்மையா, வீட்டுல உண்மையா இருந்து பாருங்க. உன் வீட்டுல உண்மை இல்லைன்னா கஷ்டம்தான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எப்படி இருக்கிறோம் வீடுகள்ல எப்படி இருக்கிறோம்னு கேட்டேன். பாருங்க, மரியாள் வீட்டுல யாரை கூப்பிட்டு வந்து வைக்கிறா? இயேசு அந்த வழியில போறது வரதை பார்த்தோன்னு யாரும் கூப்பிடல. ஆனா அவங்க கூப்பிட்டு உபசரித்ததும், அவங்க நடந்து கொண்ட உண்மையான காரியத்தினால அவங்க குடும்பத்தையே சிநேகித்தார் ஆண்டவர். அந்த வழியில போகும்போதெல்லாம் அவங்க வீட்டில தான் போய் தங்குவாராம். அவங்க கூப்பிட்டு என்ன பண்றாங்க? உட்கார வச்சு பாதத்தில் உட்காந்து போதனை கேட்கிறாங்க. சத்தமா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஏரியா லீடர் வந்தாலும் எங்களை நீங்க அழைக்கணும். புரியுதுங்களா? யாராவது அழைக்கிறீங்களா? இந்த மாதம் வாங்கய்யா, எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு போங்க. ஒரு சின்ன ஒரு 20 நிமிஷம் கால ஒரு ப்ரேயர் மாதிரி, வீட்டு ப்ரேயர் மாதிரி நடத்தி, ஒரு ஜபம் மாதிரி நடத்திட்டு போங்க. அது நீங்கள் ஆர்வமாக செஞ்சாதான் நல்லா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஏதோ ஒரு முறை 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் அழைச்சா நாங்கள் தாராளமாக வருவோம். வந்து கொஞ்சம் நேரம் பாடல் நடத்தி வசனங்களை வாசித்து தியானித்து உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்துக்காக முன்னமே நாங்களும் ஜெபம் பண்ணி ஆயத்தமாக வந்து உங்கள் வீட்டை ஜெபம் பண்ணி ஆசீர்வச்சிட்டு போவோம். சத்தமாக சொல்லுங்களேங்க. கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் அதற்கெல்லாம் நேரங்களை. அந்த நாட்கள்லாம் அப்படி செய்வோம். கூப்பிடுவாங்க எல்லாரும். சொல்றது விளங்குதாங்க? ஆமாம், ஏரியா லீடர் தான் வருவாங்க, நாங்கள் வரமாட்டோம்னு கிடையாது. எப்போ ஃபங்க்ஷன்னா மட்டும் கூப்பிட்டா போதும் இல்லை, எப்போ கூப்பிட்டாலும் வருவோம். நாங்கள் எதுக்குன்னா எல்லா அடுத்த கட்டத்திலையும் சபை வளரணும் அப்படின்றது தான் ஏரியா லீடர்ஸை போட்டிருக்கிறோம். விசாரிக்கிறதுக்கு டக்கு டக்குன்னு தகவல் கொடுக்க ஒரே ஆள் நாங்களே செய்ய முடியாது. எல்லா விஷயத்தையும் சபை வளர வளர நம்ம இதை செய்யணும் அப்படின்னா ஏரியா லீடர்ஸ் போடுறோம். அவங்க டக்குன்னு ஏதாவது என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஒரு 10 பேருக்கு 15 பேருக்கு ஒரு லீடர் டக்கு டக்குன்னு ஃபோன் பண்ணிவிடுவாங்க.
இல்லாட்டி நாங்கள் தான் உட்காந்து 100 பேருக்கும் 150 பேருக்கு 200 பேருக்கும் ஃபோன் அடிச்சுட்டு இருக்கணும். இவங்க பிரித்து ஒரு 10 பேராக இருக்கிறவங்க ஆளுக்கு 10 பேருக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? தகவல்கள் எதை ஈஸியாக சொல்லுவாங்க, ஈஸியாக வந்து உங்களை சந்திச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்? வீடுகளில் இதெல்லாம் தேவை. ஒரு சின்ன வீட்டு பிரேயர் மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம், 1 மணி நேரம். சொல்றது புரியுதுங்களா? நல்ல ஜெபத்தோடு நீங்க ஆயத்தப்படுத்தி பாருங்க. நல்ல ஜெபத்தோடு வீட்டு பிரேயர் ஆயத்தப்படுத்தணும். ஒரு 7 இருந்து 8 வரைக்கும் மாலை நேரம் ஏதோ ஒரு நேரத்தை ஒதுக்கி வீட்டில் பிரேயர் நடத்தணும், பிரேயர் வைக்கணும். சொல்றது விளங்குதாங்க? ஆமா, வந்து கர்த்தரை கொஞ்சம் அங்கே மகிமைப்படுத்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி உங்க வீட்டை ஆசீர்வதிச்சுட்டு போறதுக்கு, உங்களோட கர்த்தருடைய வார்த்தையை உட்கார்ந்து அந்த இடத்துல நீங்க கேட்கறதுக்கு நீங்க ஆவல் உள்ளவர்களா இருக்கு. இதெல்லாம் விரும்பணும், இதெல்லாம் உங்க வாழ்க்கையில வரணும். சத்தமா சொல்லுங்க, கரங்களை போய் தலையிலூயா. சில பேர் வீடு போனாலே எங்க போயிருக்கிறாங்கன்னு தெரியாது. அவங்க ஜெபம் பண்றதுல ஒன்றும் பண்றதில்ல, போய் குடியேறிக்கிறது வீட்டுக்குள்ள. அதுக்கு முன்னாடி விக்கிரகாரம் இருந்திருக்கும், பொல்லாத பிசாசு இருந்திருக்கும், அங்கே என்னென்ன அசுத்தங்கள் இருக்கோ ஒன்றும் தெரியாது. அதை போய் உள்ள உட்காந்து பசந்து போட மாட்டு உட்காந்துக்கிறது. ஸ்தோத்திரம். அது முன்னமே கூப்பிட்டு என்ன செய்யறது இல்லை, ஒரு வீட்டுக்கு போகும்போதே வந்து இந்த வீட்டில் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் கரத்தில் அந்த வீட்டை ஒப்பு கொடுத்து, நாங்கள் குடியிருக்கிற வரைக்கும் தேவ கரம் இந்த வீட்டில் இருக்க வேண்டும், தேவ பிரசன்னம் இருக்க வேண்டும். அப்படி அந்த வீட்டை நம்ம ஒப்பு கொடுக்கணும் கர்த்தருடைய கரத்தில். அதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை, அழைக்கப்பட்டவர்களை கூப்பிட்டு வச்சு ஜெபம் பண்ணணும். சோத்திரம். சொல்றது விளங்குதாங்க? நீங்க ஜெபம் பண்ணணும். ஊழியர்கள் வராங்க, அதுக்கு தான் அனுப்புகிறோம். அவங்க வந்து வசனங்களை நான் சொல்லி தான் அனுப்புகிறோம். வசனம் படிக்கணும், ஒரு நல்ல பாடல் ஜெபம் பண்ணி எடுத்துகிட்டு போகணும், அந்த வீட்டு காரியங்களை விசாரித்து ஜெபம் பண்ணணும். அவங்க வீட்டு பிரச்சனைகளை எங்களுக்கு, உங்கள் காரியங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு தகவல் சொல்கிறாங்க வாட்ஸ்அப் மூலமாக. நான் அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுறேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ உங்கள் வீட்டிலே பிரியமானவர்களே நல்ல ஜெப வாழ்க்கைகள், உங்கள் வீடு ஆவிக்குரிய விஷயத்தில் அலங்கரிக்கப்பட்டதாய் தேவனுடைய வீட்டை போல இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்படி சபையை நம்ம பராமரிக்கிறோமோ அதே போல உன் வீடும் காணப்படுகிறதா இருக்கணும். வீட்டில் உண்மையுள்ளவனாய் அவன் இருந்தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 3வது காரியம் பாருங்க, தேசத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தான். முதல்ல எங்க உண்மையுள்ளவனாய் இருந்தான்? சத்தமா, எங்க உண்மையுள்ளவனாய் இருந்தான்? தேவனுடைய ஆலயமாகிய வீடு. அடுத்தது அவனுடைய வீட்டில் எப்படி இருந்தான்? நான் உண்மையா இருப்பேன்னு சொன்னான். 3வது தேசத்திலே அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். வாசிக்க பார்ப்போம் கீழே, அதே 101ஆம் சங்கீதத்திலே 6வது வசனம். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். ஆமென். அல்லேலூயா. தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு வாசமாயிருக்கும்படி என் கண்கள் அவர்கள் மேலதான் நோக்கமா இருக்கும். உத்தமமான வழியிலே நடக்கிறவர்களை என்னை சேவிப்பான். அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். என்னோட ஐக்கியமா இருப்பான், என்னோட இணக்கமா இருப்பான் அப்படின்றார். அப்போ வெளியில நம்ம போகிற வருகிற இடங்களிலும் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். உண்மை என்பது சபையில மாத்திரம் அல்ல. சொல்றது விளங்குதாங்க? சில பேர் இங்க பார்க்கும்போது உண்மையா இருக்கிற மாதிரி தெரியும் எல்லாமே, வீட்டில் போனா அது என்னன்னு தெரியாது, வேலையில பார்த்தா அது வாழ்க்கை எப்படின்னு தெரியாது, படிக்கிற இடத்துல பார்த்தா இங்கெல்லாம் கொண்ட நல்லா தான் போட்டு போவாங்க இல்லையா, படிக்கிற இடத்துல போயிட்டு முடியை விரிச்சு விட்டுருவாங்களா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ அல்லேலூயா. இங்கெல்லாம் லிப்டிக் இல்லாமல் தான் வரும், அங்கே போனால் சாயம் பூசிக்கணும். 2 வாழ்க்கை, படிக்கிற இடத்துல ஒரு வாழ்க்கை, வேலை செய்கிற இடத்துல ஒரு வாழ்க்கை, வீட்டில் ஒரு வாழ்க்கை, சபையில் ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. எங்கே போனாலும் தேவனுடைய பிள்ளைகள் ஒரே வாழ்க்கையாக காணப்பட வேண்டும், ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையுள்ள வாழ்க்கை, அதுதான் உண்மையுள்ள வாழ்க்கை. எங்கள்கிட்ட என்ன பண்ணிடலாம்? வேஷம் போடலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்க கண்ணு முன்னாடி வேஷம் போடலாம், ஆனா தேவனுக்கு முன்பாக அது நடக்காது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பேச்சு இங்க வந்தா ஸ்தோத்திரம், வெளியில போனா எப்படி? வார்த்தை எப்படி வருது? பேச்சு எப்படி இருக்கு? நடக்கைகள் எப்படி இருக்கு? ஸ்தோத்திரம். ஐக்கியம் எப்படி இருக்கு? உண்மையுள்ளவர்களோடு நீ வாசம் பண்றியா? உன் ஐக்கியம் வெளியில போனா படிக்கிற இடத்துல நல்லா பேசுறவங்க, தகுதியான ஆட்கள், ஐயோ நம்ம ஆண்டவருடைய பிள்ளை, இவன் பேச்செல்லாம் மோசமா இருக்க, இவன் பேச்செல்லாம் சரியில்லாம இருக்க. படிக்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் எப்படி?
கெட்ட வார்த்தை பேசுறது, அசுத்தம் பேசுறது, அவனை பார், இவனை பார், இவளை பார், அவளை பார், இப்படின்றவனோட சவகாசம், அப்படியே கேலி கிண்டலும் கூத்தடிக்கிறவங்களோட சவகாசம், ஒழுங்கின்மையானவங்களோட சவகாசம், வேலைக்கு லீவ் போட்டு அல்லது ஸ்கூலுக்கு கட்டடிச்சுட்டு சினிமா பார்க்குறவன், ஊர் சுத்துறவனோட சவகாசம். புரியுதுங்களா? பக்கத்து வீட்டில் பழக்கம், சொந்தக்காரங்க அந்தக்காரங்கள்ட்ட போகிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துலாம் பழக்கம். யாரு? உண்மையுள்ளவர்கள்ட்ட பழகிறீங்களா? விளங்குதாங்க நான் சொல்றது? ஆமா, உண்மையுள்ளவர்கிட்ட தான் பழகணும். உண்மையற்றவர்களோடு நம்ம ஐக்கியம் வச்சு கொள்ளக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் நாம. சொல்லுங்களேங்க, ஐயோ அவன் சரியில்லைப்பா, இவன் என்ன பண்றான், பக்கத்தில் கொண்டு பீடியை பிடிச்சி மூஞ்சியில ஊதுறான், அவனோட பேசுறது, அவனோட உட்காரத விட்டுறணும், தள்ளி போயிடணும். ஸ்தோத்திரம். சொல்றது விளங்குதாங்க? தேவையற்ற வார்த்தைகளை பேசுறாங்க. உங்க ஐக்கியம் எப்படி இருக்கு? வெளியில போகிற வர இடங்கள்ல எப்படி இருக்கிறீங்க? சமுதாயத்தில் உண்மையா இருக்கிறோமா தேவ பிள்ளைகள்? அப்பொழுது கர்த்தர் உனக்கு உண்மையா இருப்பார். அவர் சொல்லுங்களேன் நல்லா. தேவன் சொல்றார், நான் தாவீதுக்கு உண்மையா இருப்பேன், என் தாவீதுக்கு நான் உண்மையா இருப்பேன், நான் உண்மையில பிசக மாட்டேன்னு சொல்லுகிறார். 89 சங்கீதத்தில் இருக்கும். நான் அவனுக்கு சொன்ன உண்மையிலிருந்து பிசக மாட்டேன், அப்படின்னா விலகவே மாட்டேன் அப்படின்றார். விலகுதாங்க? ஸ்தோத்திரம். அப்ப அந்த ஆசீர்வாதம், அப்படி தேவன் நம்ம இடத்துல ஒரு வாக்கு கொடுப்பதற்கு நாம் என்ன செய்கிறவர்களா இருக்க வேண்டும்? உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இருப்போமா? செய்வோமா? சத்தமா சொல்லுங்க, நல்ல கையை உயர்த்தி. ஆமா, உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மையுள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க? பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. கர்த்தர் பார்க்கிறார், நீங்க கவனிக்கணும், விலகி கொள்ளணும். உண்மையுள்ளவன் தான் என்னை சேவிப்பான்றான், உண்மையுள்ளவன் தான் என்னோட ஐக்கியமா இருப்பான். அவர் சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, தேசத்திலே உண்மையுள்ளவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் தான் நோக்கமா இருக்கும். உண்மையானவனோடு பழகும்படி, உண்மையானவன் என்னோடு வைத்துக் கொள்ளும்படி என் கண் அவன் மேலதான் நோக்கமா இருக்கின்றார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமா, உண்மை அற்றவர்களோடு அல்ல, உண்மை அற்றவர்களோடு நம்ம ஐக்கியம் காணப்படக்கூடாது. நீங்க வேலையில சொந்த பந்தம் யாரா இருக்கட்டும், உண்மை இல்லையா சொல்லிடுறோம், ஐயோ இவங்க உண்மை இல்லாம இருக்கிறாங்க, உண்மையற்றவர்களா இருக்கிறாங்க, வாழ்க்கை போலியா இருக்கு, எப்படி வேணாலும் வாழ்கிறவர்களா இருக்கிறாங்க, நான் உங்களோட சவகாசம் வச்சுக்க முடியாது. சொல்றது விளங்குதாங்க? கரங்களை உயர்த்தி நல்லா சத்தமா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதெல்லாம் யோசிக்கணும். நான் யோசிக்கிறது, நான் நினைக்கிறது தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்கிறவளா இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, தேவன் விரும்புகிற காரியம் நித்தியமானவர், மகிமையுள்ள தேவன், நம்ம சேவிக்கிற கர்த்தர் இதெல்லாம் விரும்புகிறார். அவர் உண்மையுள்ளவர். நம் தேவன் யாரு? சத்தமா சொல்லுங்க. நம்ம ஆண்டவர், நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் உண்மையுள்ளவர். அதனால நம்ம வாழ்க்கையில் அவர் உண்மை எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எது எதிர்பார்க்கிறார்? வாக்கு கொடுத்தார். தாவீது சும்மா இல்லை, வாக்கு கொடுக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணினார். உண்மையா இருக்கிறதுனால அவன் என்ன பண்றார்? உன் வீடு, உன் சிங்காசனத்துல உன் பிள்ளைகள் சந்ததிகள் என்றைக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்கிறார். காலேப்புக்கு வாக்கு கொடுக்கிறார், என்னை உத்தமமா பின்பற்றினான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? அவன் போய் வந்த இடத்தை நான் அவனுக்கு தருவேன் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உன் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் பண்ணுவார். நீங்க உண்மையா இருந்து பாருங்க, அவர் கண்கள் பூமி எங்க பாக்குதுங்க. உத்தமமா நடக்கிறவர்களா, உண்மையா நடக்கிறார்களான்னு சொல்லி பூமி எங்கும் அவர் கண் எப்பொழுதும் பார்த்துக்கிட்டே இருக்கான். அல்லேலூயா. ஆமா, ஆசாராஜாட்ட சொல்றாருல்ல, நீ உண்மையா இருந்தா, நீ உத்தமமா இருந்தா கர்த்தர் தம்முடைய வல்லமை உனக்கு கொடுப்பாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ உண்மையா இருந்தா கர்த்தரிடத்துல வாக்கு தத்தங்களை பெற முடியும். அப்படிப்பட்டவர்களை தேடி வந்து கர்த்தர் தன்னுடைய வல்லமையை அருளுவார். தொடர்பே இல்லாம இருக்கிறோம், அவருக்கு நமக்கு தொடர்பே இல்லை. அவர் சொல்லு, அதனால கைவிடலை, கூட இருக்கிறார், ரட்சித்தார். உன்னை உண்மையா இருக்கும்படி, எல்லா விஷயங்களிலும் நம்ம சரிபடுத்தும்படி தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். நம்ம கேட்கிற வார்த்தைகளுக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். யோபு பாருங்க, உண்மையா அந்த உத்தமத்திலிருந்து விலகவே இல்லை, அந்த உண்மையிலிருந்து விலகவே இல்லை. கர்த்தர் கடைசியில் என்ன பண்ணார்? 2 மடங்கு முன்னிலையை காட்டிலும் பின்னிலையை அவனுக்கு 2 மடங்காக யோபுவை ஆசீர்வதிக்க என் தேவன் வல்லவராய் இருந்தார்.
ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 2 மடங்கு ஆசீர்வதித்தார் அவனை. ஸ்தோத்திரம். யோசபாத் சொல்றான், உத்தமனுக்கு கர்த்தர் உத்தமமா வாழ்றான். யோசபாத் எப்படி வாழ்றாரு? உத்தமமா வாழ்றாரு. அவரு மற்றவங்களுக்கு சொல்றாரு, டே பரிதானம் வாங்காத, இந்த மாதிரி ஏடாகூடமான வேலையெல்லாம் செய்யாத, தேவனுடைய காரியங்களை நீதியா நியாயமா விசாரி, உண்மை உத்தமமா செய், போ. உண்மையா இருந்தீங்கன்னா யாரா எனக்கு நல்லது செய்வான்னு நினைக்காத. உத்தமனா இருந்தீங்கன்னா கர்த்தர் உனக்கு துணையா இருப்பார். கரங்களை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் தான் நம்ம உனக்கு துணை. உத்தமமா வாழ்ந்து பாருங்க, அவர் உனக்கு துணை நிற்பார், அவர் உனக்கு துணை செய்வார், உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுவார், உன் வாழ்க்கையில வல்லமைகளை கொடுப்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், உத்தமமா சேவிக்கிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இவை. ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம், அப்புறம் என்ன கொடுப்பார்? வல்லமை கொடுப்பார், அப்புறம் உனக்கு துணையாக நிற்பார். ஸ்தோத்திரம். நாத்தான ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். நாத்தான் வேலை பார்த்து சொல்கிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே அப்படின்றார். நீ என்னை எப்படி அறிவீர்? நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை அறிந்தேன்றார். சொல்றது விளங்குதாங்க? ஹலோ, சத்தமா பிரைஸ் தி லார்ட். அவன் ஒரு கபடற்றவன், உத்தம என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவன் ஆச்சரியப்படுறான். அப்பதான் பார்க்கிறார் அவனை, அவன் உத்தமம் பா அப்படின்றார். அல்லேலூயா. தாவீது யோபுக்கு சாட்சி கொடுத்தார்ல, எப்படி மோசேக்கு சாட்சி கொடுத்த மாதிரி தான் யோபுக்கு சாட்சி கொடுக்கிறார். பிசாட்டு சொல்றார் பிசாசுகிட்ட, அவன் மேல எப்படி நீ கண்ணு வைக்க முடியும்? அவன் மேல எப்படி நீ கை வைக்க முடியும்? அவன் உத்தமன், அவன் உத்தமன், எனக்கு உத்தமமா நடக்கிறவன், அவன் உண்மையா நடக்கிறவன், அவன் மேல நீ கை போட முடியாதுன்றார். புரியுதுங்களா உங்களுக்கு? தேவன் சாட்சி கொடுக்கிறார். அப்ப கவனிக்கிறார். நீங்க நினைக்க கூடாது ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கிறாரா. அவர் பார்க்கிறாருங்க. அவர் கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அல்லேலூயா. உண்மையா இருந்தா எந்த விதத்துல கவலைப்படாதீங்க. உண்மையா இருக்கு. சில பேர் சொல்லுங்க, டே இந்த நாட்டில் உண்மையா இருந்தா எல்லாம் பிழைக்க முடியாதுமா. அல்லேலூயா. இந்த நாட்டில் உண்மைதான், பிழைக்க முடியாதான். பரலோக நாட்டில் பிழைக்கலாம். பரலோகம் அது இங்க பிசாசு கிரியை செய்யறான். பூமி எங்க அவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இது அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த பூமியில நம்ம தேடுனா பரலோகம் நமக்கு உண்மையா இருக்கும். பரலோகம் நம்மளை விசேஷமா நடத்தும். இங்க மாத்திரம் இல்ல, நாளைக்கு அங்கேயே கூட்டிட்டு போவார். நித்தியமான உண்மையுள்ள வீடு அது, தேவனுடைய வீடு. ஆனா உலகத்துல இப்படி சொல்லி வச்சுக்கிறான், உண்மையாளா இருந்தா பிழைக்க முடியாது. பரவாயில்ல, அப்படி சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. எப்படியோ நான் உண்மையா தான் இருப்பேன். ஸ்தோத்திராலே. நம்ம வாழ்க்கையிலிருந்து என்ன செய்ய வேணக்கூடாது? உண்மையிலிருந்து மாறவே கூடாது. உண்மை உத்தமுள்ள குணத்தை நாம் ஒரு நாள் என்ன செய்திடவே கூடாது? விட்டுவிடக் கூடாது. ஸ்தோத்திரம். பவுல் சொல்றார், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தார். அது எண்ணி கொடுத்தாராம். உண்மையா இருப்பான்பா. இவங்க எப்படி இருப்பாங்க? உண்மையா இருப்பாங்கன்னு ரட்சித்தார். உண்மையா இருப்பாங்கன்னு ஒரு ஜெபாபிஷேகம் கொடுக்கிறார். உண்மையா இருப்பாங்கன்னு ஒரு ஊழியம் கொடுக்கிறார். உண்மையா இருப்பீங்கன்னு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சொல்றது விளங்குதாங்க? ஹலோ. ஆனா பவுல் சொல்றாரு, நான் உண்மையா இருந்தேன். அந்த உண்மையை காத்துக்கொள்றான் அவன். நம்மெல்லாம் உண்மையா இருப்பேன்னு நம்பிதான் நமக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறார், எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தாராம். சொல்றது விளங்குதாங்க? நாம் என்ன செய்கிறவர்களா இருக்கணும்? அதை காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீ உண்மையா இருப்ப அப்படின்னா கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையுமே செய்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால நிறைய நடக்குங்க. சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உண்மையா வாழ முடியாது. அல்லேலூயா. அதெல்லாம் பார்த்தா அவங்களோட சேர்ந்து பேசிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எதிர்மறையான கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்க 4 பேர் பார்த்து காரி தூக்கிட்டு தான் போவாங்க. ஸ்தோத்திரம். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. நாம அவங்க பண்றாங்க, நம்ம பண்ணவே கூடாது. நாம் எப்படி தான் இருக்கணும்? உண்மையா தான் போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. விலகி போறது நல்லது, ஒதுங்கி, அதான் உண்மை. சரியில்லையா, உண்மையற்றதா, ஒதுங்கி போறது நல்லது, அமைதியா போறது நல்லது. கர்த்தர் நம்மோடு இருப்பார். உன் உண்மைக்கு தக்க பலனை அவர் அளிப்பார். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பார். இந்த அனுபவத்தை தேவ பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் அப்படி இப்படி ஏதோ சம்பாதிக்கிறான், நம்மளும் இப்படி எப்படி ஏதாவது பண்ணி சம்பாதிப்போம்.
இவனும் என்னென்னமோ பேசி கீசி எப்படி எப்படியோ போயிடுறான், போய் பேசி அதெல்லாம் பண்ணி கிண்ணியெல்லாம் பெரிய ஆளாயிரான. வேணாம், உனக்கு தெரிஞ்ச உண்மையை பேசியே நீ என்ன செய்ய முடியுமோ செய்யு. கர்த்தர் உனக்கு உண்மையுள்ளவராக நிச்சயம் இருப்பார், ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஆமென், அல்லேலூயா. வெளிப்படுத்தல சொல்லுகிறார், மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு நித்திய ஜீவ கிரீடத்தை தருவேன். என்ன சொன்னாரு? எது வரைக்கும் உண்மையா இருக்கணும்? மரண பரியந்தம் உண்மையாயிரு. அந்த உலகத்துல பிசாசு சில வேலையெல்லாம் செய்வான்பா, நீ அதெல்லாம் கண்டுகொள்ளாத. ஆனா நீ எப்படி இரு? மரண பரியந்தமும். சொல்லு, எது வரைக்கும்? மரண பரியந்தம். இந்த பூமியில வாழ்க்கையே நீ முடிக்கிற வரைக்கும் உண்மையாரு, நித்திய ஜீவ கிரீடத்தை நான் வரும்போது உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஓட வேண்டும். இந்த பூமியில நம்மை பரிபூர்ண உண்மையுள்ளவனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம், உண்மையுள்ளவனுக்கு வாக்குத்தத்தம் கிடைக்கும், உண்மையுள்ளவர்களுக்கு வல்லமை கிடைக்கும், உண்மையுள்ளவர்களுக்கு தேவன் துணை நிற்பார். உண்மை உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் நம்பி எல்லாவற்றையும் கொடுப்பார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உண்மையா இருந்தா ரெட்டிப்பான நன்மையை நீ இழந்து போயிருக்கலாம், கவலைப்படாத. ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் திரும்பவும் தருவார், இரக்கம் பாராட்டுவார் அவர். கடைசியா உனக்கு நித்திய ஜீவ கிரீடத்தை என் தேவன் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். அதனால சபையில உண்மையா இருங்க. நமக்கு முதல் எல்லாமே இதுதான். நம்ம எண்ணமே அதான் வரும். ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னா சபை தான் சொல்லணும். அதுதான் தேவனுடைய வீடு. அது கரங்களை வைத்து சொல்லுங்கள், என்னப்பா இங்கே ஃபங்க்ஷன் இருக்கு, அங்கே அது இருக்கு, இது இருக்கு. நிறைய பேர் பாருங்க, சபை விட்டா அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ அவனும் அப்படிதான் இருப்பான், ரட்சிக்கப்படுவானா? என்னப்பா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அது எதுனாலும் சரி எங்கள் சபை முக்கியம், நாங்கள் ஆராதனைக்கு போகிறது முக்கியம். இல்லையா சொல்லுங்க, சபைக்கு போகிறது நான் முக்கியம். இப்போ எப்படி இப்போ அவங்க உறவினர்கள் அதை பார்த்து ஒரு நாள் உன் பின்னாடி வருவான். அப்படி நம்ம சபையை முதன்மைப்படுத்தி பேசுறவர்களா, அதை கர்த்தர் பார்ப்பார். நீ எவ்வளோ உண்மையாக இருந்து பேசி செயல்பட்டு அதில் நடக்கிறேன்றது கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. உன் வீட்டு ரெண்டாவது என்ன பண்ணும்? எங்கே போனாலும் வந்தாலும் வீட்டு காரியத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். எல்லாத்தையும் ஒழுங்கு கிரமமா. அல்லேலூயா. வாடகையா எனக்கு தெரியாது, நீ என்னமோ பார்த்துக்கோ. சாப்பாட்டுக்கா நீ ஏதோ பார்த்துக்கோ. உடம்பு முடியா நீ ஏதாவது செஞ்சுக்கோ. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பிள்ளை காரியமா விசாரிக்கிற, எதையுமே விசாரிக்கிற. ஜபமா இல்லை, வேதவாசி ஒன்றும் கிடையாது. ஏதோ கொடுத்தேன், ஏதோ பண்ண, எப்படியோ போ, அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சரி, அவங்க தான் வீட்டில் தான் ஒருத்தர் அப்படி போறாருன்னா நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது. நீங்க கிடைச்சதை வச்சு உண்மையா ஜெபம் பண்ணி குடும்பத்தை உண்மை உத்தமமா நடத்தி, அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நீங்க என்ன பண்ணோம்? கிடைச்சது. எத்தனை சகோதரிகள் அப்படி வாழ்ந்துருக்கிறாங்க. ஒன்றும் இல்லைனாலும் கிடைச்சதை கொஞ்சம் வச்சு அவங்க ஜெபம் பண்ணி உண்மை உத்தமமாக வெளியில் அவ்வளோ நீட்னஸாக நடந்துக்குவாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்துருக்காங்க. அவங்க முகத்திலேயே தேவ பிரசன்னம் இருக்கும். எந்த நேரம் இப்படி இல்லையே, அது இல்லையே, இப்படி பிரச்சனையாக இருக்கு, அது சரியில்லை, அது சரியில்லைன்றவங்க பாருங்க, பேய் மாதிரி இருக்கும் அவங்க மூஞ்சியை பார்த்தா. எப்பவுமே வெடியாத மூஞ்சி மாதிரியே இருப்பாங்க. ஏன்னா எரிச்சலும் புகையும் கோபமும் ஆத்திரமும் தான், ரத்த கொதிப்பு தான் அதிகமாக இருக்குது. சோத்திரம், விளங்குதாங்க. சில சகோதரிகள் எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியில் அப்படியே ஜெபம் பண்ணி அந்த கிடைச்சதை வச்சு கஞ்சியோ கூழோ குடிச்சுக்கிட்டு அலைவாங்க. நாங்கள்லாம் ஆரம்ப நாட்களில் சபையில் அப்படி பார்த்துருக்குறோம். குடிகார கணவன் மனமே திரும்ப மாட்டான், வருமானமே கொடுக்க மாட்டான், எதாவது கிடைக்கும். இவங்க ஏதாவது வேலைக்கு போயிட்டு 6000 7000 வரும், 1000 ரூபாய் 1500 வீட்டு வாடகை, பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துட்டு அப்படியே வெளியில தெரியாம அதுலேயும் என்ன பண்ணுவாங்க, ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் காணிக்க தசமம் கொடுத்து ஏங்குவாங்க. ஆண்டவருக்காக செய்யணும், கொடுக்கணும் அப்படின்னு அப்படியே வளர்ப்பாங்க பாருங்க. ஒரு காலகட்டத்தில் அவன் வீட்டுக்காரன் எப்படி தான் ரட்சிக்கப்படுவானே தெரியாது. அவன் பார்த்தா சபையில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆளாக மாறி இருக்கிறார். அந்த மாதிரி ஆட்களை பார்த்துருக்குறோம். அவ்வளவு அருமையான ஆளாக மாறி அந்த பிள்ளைகளை கண்ணீர் விழுந்த இவரெல்லாம் அப்படிதானே மாறினவர். நம்மகிட்ட வருவார் வில்மாட்டுன்னு ஒருத்தர் வராரு, அப்படி அலைஞ்சவர் தான். 2 பொம்பளை பிள்ளைங்க, கிட்னிலாம் விற்க போய் பிள்ளைகளை விற்று காசை வாங்கி குடிச்சுக்கிட்டு சுற்றிட்டு கிடந்தால் தான். ஆனால் கர்த்தர் அவரை தொட்டு அவர் மாற்றினதுக்கு அப்புறம் கண்ணீரோடு பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் அருமையாக வளர்த்து இன்னைக்கு நல்ல ஒரு ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு ஆளே தரம் மாறி போயிட்டார். எத்தனையோ பேர் அப்படி மாறி இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? வீடு, சபை, வீடு, சமுதாயம். உலகத்தில் நம்ம போகிற விட வேலை செய்கிற இடமா,
குடியிருக்கிற இடமா, படிக்கிற இடமா, புரியுதா உங்களுக்கு? சொந்த பந்தங்கள், நீங்க போற வர எந்த இடத்துல உண்மை உள்ளவர்களாக இருங்க. கர்த்தர் நான் சொன்ன இந்த ஆசீர்வாதங்கள் 7-8 ஆசீர்வாதங்கள் சொன்னேன், அதெல்லாம் உங்க வாழ்க்கையில வரும். கர்த்தர் உனக்கு உண்மையுள்ளவராக இருப்பார். எழுந்து நிற்போமா, ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா.